ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல் பர்வீன்ஸ் கேலரி. இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் நல்லா க்ரீமியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம செய்ய போகிறது சிக்கன் தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா மேரினேஷன் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா சோக் ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரைக்கு பார்த்திங்கன்னா டீப் ஃப்ரை தான் பண்ணணும். ரொம்ப சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுக்காமல் நல்லா மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் நல்லா ரொம்ப மொறுமொறுன்னு இல்லாமல் நல்லா கொஞ்சம் ஜூஸியாகவும் இருக்கணும். கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர்ற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக பொரிச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். சாஸ் ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதுலேயுமே 2 க்யூப் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுவுமே நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் பூண்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையுமே ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் பொரியட்டும். அந்த பட்டரில் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் நம்ம கீறி போட்டுக்கலாம். அதுவுமே பட்டரில் நல்லா பொரியட்டும். நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும் கார்லிக்கு. அதுவுமே ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/2 லிட்டர் மில்க்கு காய்ச்சாத பால் தான் ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதில் தண்ணி எதுவுமே கலந்துக்க வேணாம். ஃப்ரெஷ்ஷாக திக் மில்க் தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 10 முந்திரி நல்லா மிக்சியில் கொர கொரப்பாக அரைச்சி அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். சாஸ் நல்லா திக்காகவும் இருக்கும். நல்லா டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். தேவையான அளவு இந்த சாஸ்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அது கொதிச்சு வரும். கொதிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சுகர் இனிப்பாகவும் இருக்கும். கொஞ்சம் சால்ட்டி எல்லாமே மிக்சட் ஃப்ளேவராக தான் இருக்கும். இதில் நம்ம தேவைன்னா ஓரிகனோ கூட சேர்த்துக்கலாம். நான் இதில் நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு மட்டுமே நம்ம செய்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம்ல சிக்கன் அதையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா திக் கன்சிஸ்டன்சி ஒரு நல்ல ஒரு க்ரீமியாக இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா சூப்பராக க்ரீமியாக நல்ல ஜப்பான் சிக்கன் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங். நான் போடுற ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.